ஹாய் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம தமிழ் டெஸ்ட் டே 18 பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் வீடியோ ரெகுலராக லாங் வீடியோ போட முடியல. இருந்தாலும் நம்ம ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஷார்ட்ஸில் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடி கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி நிறைய பாக்ஸ் கொஷின்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம், பாருங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ் டெஸ்ட் டே 18 பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வரும். ஸோ எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால இது வரைக்கும் நீங்க தமிழுக்கு ரிவிஷன் பண்ணல, இல்லை டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ இப்போலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட தமிழ்ல உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான கொஷின்ஸ்குள்ளார போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 15 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வீடியோவில் இந்த கொஷின் பேப்பர் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வீடியோவுக்கு கீழே இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் நான் பின் பண்ணிடுறேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த கொஷின் பேப்பரை நீங்க ஃபுல்லா ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா? அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான கொஷின்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 56 சொல் பொருள் பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முகில். முகில் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், மேகம். மேகத்தை தான் நம்ம முகில்னு சொல்லுவோம். காலன் அப்படின்னா என்னன்னா யமன். சரிங்களா? காலன் அப்படின்னா யமன். அடுத்தது பாருங்க, மெத்த அப்படின்னா என்னன்னா மிகவும். மெத்த அப்படின்னா மிகவும், அதாவது அதிகமான அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சேகரம் அப்படின்னா என்னன்னா கூட்டம். சரிங்களா? சேகரம் அப்படின்னா கூட்டம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, முகில் அப்படின்னா மேகம், காலன்னா யமன், மெத்த அப்படின்னா மிகவும், சேகரம் அப்படின்னா கூட்டம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, 3, 4, 1, 2. நீங்க பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் முகில் காலன் இதை வந்து நீங்க உங்களால ஓரளவு கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஈஸியாகவும் நெக்ஸ்ட் 2 வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 3, 4 நீங்க இதை கெஸ் பண்ணிட்டாலே போதும். நமக்கு வேற எதுவும் வந்து இந்த மாதிரி கொடுக்கல. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. இதை வச்சே நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் இதுதான் டிக் பண்ணிடலாம். ரிமைனிங் ரெண்டும் நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க 57. ஸோ இதுவும் வந்து சொல் பொருள் பொறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குளம் அப்படின்னா என்னன்னா அழகு அப்படின்னு அர்த்தம். குளம் அப்படின்னா அழகு. நெக்ஸ்ட் கல் அப்படின்னா என்னன்னா மலை. கல் அப்படின்னா மலை. அடுத்தது மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மல்லல் அப்படின்னா வளம். செரு அப்படின்னா வயல். ஓகேங்களா? செருனா என்ன? வயல். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இதுல வந்து இந்த மூணுமே வந்து ஓரளவுக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். படிக்கல அப்படின்னா இந்த செரு அப்படிங்கறத நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ படிச்சிருப்போம். அதனால செரு அப்படின்னா என்ன ஆன்சர்? வயல் இல்லைங்களா? அப்போ 2 எங்க இருக்குன்னு பாருங்க, லாஸ்ட்ல இருக்கு. இங்க வேற இதுலயாவது 2 இருக்கா? இல்ல. ஸோ அப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் இதுதான் அப்படின்ட்டு ஈஸியா மத்ததை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுவும் 58 சொல் பொருள் பொறுத்துக்கலாம். ஈரம் அப்படின்னா என்னன்னா இரக்கம். சரிங்களா? ஈரம் அப்படின்னா இரக்கம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, நாணம் அப்படின்னா என்னன்னா வெட்கம். நாணம் அப்படின்னா வெட்கம். முழவு அப்படின்னா இசைக்கருவி. முழவு அப்படிங்கறதே ஒரு வகையான இசைக்கருவி. நெக்ஸ்ட் செஞ்சொல் அப்படின்னா என்னன்னா திருந்திய சொல் இதை வச்சு கூட நம்ம கெஸ் பண்ணலாம். சரிங்களா? 58க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் 59 பாருங்க, ஓர் வேறுபாடு. இதை நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு எங்க பயன்படுத்துவோம், ஓர் எங்க பயன்படுத்துவோங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் நம்ம பார்ப்போம். ஒரு எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்துவோம். ஓர் வந்து உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அப்ப இங்க என்ன ஆன்சரா இருக்கும்னு பாருங்க, 59க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? இங்க பாருங்க, ஓர் இரவும், அதாவது ஈ அப்படிங்கிறது என்னது? உயிர் எழுத்து. அப்போ ஓருக்கு முன்னாடி நான் என்ன இருக்கணும்னு சொன்னேன்? உயிர் எழுத்து இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு பகலும், ஒருக்கு முன்னாடி பகலும் அப்படின்றதுல இருக்கிற அந்த ப அப்படிங்கறத பிரிச்சோம்னா இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அப்போ உயிர்மை எழுத்து இருக்கு. ஒருக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து இருக்கணும்னு சொன்னா அதே மாதிரியே இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு நாள், நா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. அப்போ ஒருக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? உயிர்மை எழுத்து இருக்கணும். கரெக்டா இருக்குங்களா? ஸோ இதுதான் ஆன்சர், 59க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 60க்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க முன்னாடி கொஸ்டினை வச்சு கெஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 61 பாருங்க,
பிழை திருத்துதல், இதுவும் அதேதான். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஈஸியா நம்மளால கெஸ் பண்ண முடியும், ஓர் உயிர். ஏன்னா நம்ம ஓருக்கு பக்கத்துல என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம், உயிர் எழுத்து தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ உயிர் அப்படிங்கறதே இங்க அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ 61க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 62, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நீ கொடுத்திருக்கிற 4 ஆன்சர்ல எது கரெக்டா மீனிங்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம கிட்ட கேக்குறாங்க. பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணி, இது தப்பு. பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு, இதுவும் தப்பு. ஏன்னா இதெல்லாம் மீனிங்ஃபுல்லாவே இல்ல. இங்க பாருங்க, அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அணினா அழகுன்னு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மீனிங்ஃபுல்லா இருக்கா? இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க 63, விருந்தோம்பல் முதன்மையானது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில். சோ இது தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, முதன்மையானது விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில், இதுவும் தப்பு. விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளில் தமிழர்களின் முதன்மையானது, இதுவும் சரியான தொடர் கிடையாது. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். இதுதான் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் அது ரிலேட்டடானது தான். ஸோ இதையும் நீங்க என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம முன்னாடி இருக்கிற கொஸ்டின் ரிலேட்டடா வந்தாதான் நான் உங்களுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? எதுவும் நம்ம புதுசா கொடுக்கல. உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கேளுங்க, நான் கமெண்ட்ல ஆன்சர் சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 65, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இது பழம் அல்ல, இவை பழங்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலதான் அன்று வரணும். சரிங்களா? அடுத்தது அவை அப்படின்னா என்னது, பன்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்க அல்ல வரணும். சரிங்களா? அதாவது ஏதாவது ஒரு பொருளை சொல்றோம்னா அன்று போடணும். அவை அதாவது பன்மையில சொல்றோம் அப்படின்னா அல்ல யூஸ் பண்ணணும். சரியா? இங்க பாருங்க, இது பழம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது அப்படின்னா ஏதோ ஒண்ணுத்த சொல்றாங்க. அப்ப இங்க அல்ல வருமா? வராது. அப்ப பன்மையில கொடுத்திருந்தாதான் அல்ல வரணும். சோ இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன்னே நம்ம எலிமினேட் பண்ணிடணும். அடுத்தது இங்க பாருங்க, இது பழம் அன்று, இது பழம் அன்று. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஒருமையில இருந்தா அன்று வரணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், இவைகள் பழங்கள் அல்ல. இதுல இவைகள் அப்படின்னா பன்மை. அப்போ பன்மைக்கு பக்கத்துல என்ன வரணும், அல்ல. சோ இதுதான் கரெக்ட். 65க்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ரிமைனிங் இந்த சி டி இதெல்லாம் படிச்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. அப்பதான் நமக்கு எக்ஸாம்ல டைம் மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? 66 பாருங்க, பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி குழவி, அதாவது 2 ல இருக்கு இல்லைங்களா உள்ளார. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன மீனிங் வரும் அப்படின்ட்டு நம்மள்ட்ட கேக்குறாங்க. சரிங்களா? குளவி அப்படின்னா என்னன்னா, இங்க பாருங்க, ஒரு வகை பூச்சி. சரிங்களா? குளவின்னு நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுல குளவி கூடு கட்டுது அப்படின்ட்டு. அப்போ ஒரு வகை பூச்சியை குறிக்கும். இந்த ல குளவி, இந்த ல போட்டோம் அப்படின்னா பூச்சியை குறிக்கிறது. அது இங்க பாருங்க, குழவி, இந்த ழாவை நம்ம போட்டோம் அப்படின்னா குழந்தைய குறிக்கும். சரிங்களா? சோ இதுதான் இந்த லாவுக்கும் இந்த ழாவுக்கும் உள்ள வேறுபாடு. இத நம்ம ல வேறுபாடுல இருந்து கேட்ட கொஸ்டின் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? 67 பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நல்கினான் அப்படின்னா அதுக்கான பொருள் என்னன்னா கொடுத்தான். சரிங்களா? நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். ஓகேங்களா? நல்கினாள் கொடுத்தாள். 68 போயிடலாம். பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு, அதாவது கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான மரபு தொடர், இதுக்கு ரிலேட்டடா எது மேட்ச் ஆகுதுன்னு கேக்குறாங்க. தேடி செல்லாமல், நெக்ஸ்ட் பார்த்து கொள்ளாதிருத்தல், வழி அனுப்புதல், ஆராய்ந்து பாராமல். இதுல எது ஆன்சர்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆராய்ந்து பாராமல் அப்படின்னா, இப்ப நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல, கண்ணை முடிக்கிட்டு ஒரு வேலை செய்வியா, யோசிச்சு எதையும் செய்ய மாட்டியா அப்படின்ட்டு. அதுதான் ஆராய்ந்து அறியாமல் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அததான் கண்மூடித்தனமாக, கண்மூடி கொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 69, கலை சொல்லை பொறுத்துக. மித் அப்படின்னா என்னன்னா தொன்மம். சரிங்களா? மித்னா என்னன்னா தொன்மம். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள். ஸோ 2 தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, டெர்மினாலஜி அப்படின்னா என்னன்னா கலைச்சொல். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா அழகியல். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா அழகியல். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி.
ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 3142. 70 பாருங்க. இதுவும் வந்து கலைச்சொல் தான். சரியான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாருங்க. ரெனைசன்ஸ் அப்படின்னா அழகியல்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. நெக்ஸ்ட் ரெனைசன்ஸ் அப்படின்னா முருகியல், இதுவும் தப்பு. இங்க பாருங்க தொன்மம்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் வராது. ரெனைசன்ஸ் அப்படின்னா என்னன்னா மறுமலர்ச்சி அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஓகேங்களா? 70க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ரிமைனிங் அதாவது 70 வரைக்கும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 80ல இருந்து 100 வரைக்கும் இன்னும் நமக்கு பேலன்ஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 30 கொஸ்டின்ஸை நம்ம நாளைக்கு வீடியோல முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அந்த வீடியோக்கு கீழே இந்த கொஸ்டின் பேப்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க இதை எடுத்து ஃபுல்லா டெஸ்ட் வந்து எழுதி பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஃபுல்லா இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ எதுல உங்களுக்கு டவுட் இருக்கோ, எந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கோ, நீங்க அதை வந்து நம்ம வீடியோல வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.